இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் விரைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமென். அன்பார்ந்த சகோதரமே, நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளும் அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு சகோதரமே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறையிடமும் சகோதரமே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்கின்றேன். நான் பாவி என்று ஏற்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதரமே உங்களையும் நம் இறைவனாம் ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுமே. எனக்காக மன்றாடுமே. எனக்காக மன்றாடுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்து
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பிற்குரியவரே, இன்று இந்த திருப்பலியிலே ரிஷ்மா என்னும் அன்பு மகளுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இந்த மகளை ஆசீர்வதித்து எல்லா நலன்களால் நிரப்ப வேண்டும், முன்னேற்றமான உயர்வான வாழ்வை தர வேண்டும், வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்ப வேண்டும் என்று இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறோம். நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இறைவனின் சன்னிதானம் அழகானது, மேலானது, வாழ்வு தரக்கூடியது. அவருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் உள்ளத்து பாரங்களிலிருந்து விடுதலை பெற்று அமைதியை, சமாதானத்தை, உடல் நலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இன்று இந்த திருப்பலியிலே இறந்து போனோருக்காக ஜெபிக்கிறோம். காலம் சென்ற நாகமணி, முத்தம்மாள் இவர்களுடைய விண்ணக வாழ்விற்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் முடிவில்லா பேரின்ப வீட்டிற்குள் அவர்களது ஆன்மாவை சேர்த்து கொள்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, உம் தூயாவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மை எங்கள் இதயங்களில் பொழிந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து வெளியேறு. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 12 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீட்டாரிடையே நீ வாழ்கின்றாய். காண கண்களிருந்தும் அவர்கள் காண்பதில்லை, கேட்க செவிகளிருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, ஏனெனில் அவர்கள் கலகம் செய்யும் வீட்டார். மானிடா, நீயோ நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் பொருட்களை தயார் செய்து கொண்டு அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் புறப்படு. உன் உறைவிடத்திலிருந்து வேறோர் இடத்திற்கு அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் வெளியேறு. கலகம் செய்யும் வீட்டாராக இருப்பினும் ஒருவேளை அவர்கள் அதை கண்டுணரலாம். நாடு கடத்தப்படும் ஒருவர் போல் அவர்கள் கண்ணெதிரே பகல் நேரத்தில் உன் பொருட்களை எடுத்து வை. மாலை வேளையில் அவர்கள் கண்ணெதிரே நாடு கடத்தப்படுபவர் போல் புறப்படு. அவர்கள் கண் முன்னே சுவரில் துளையிட்டு அதன் வழியாய் அவற்றை வெளிக்கொணர்வாய். அவர்கள் கண் முன்னே அவற்றை தோள் மேல் வைத்து இருள் சூழ்ந்ததும் வெளியே தூக்கிச் செல். நிலத்தை பார்க்காதபடி உன் முகத்தை மூடிக்கொள், ஏனெனில் இஸ்ரேல் வீட்டாருக்கு உன்னை ஓர் அடையாளமாக வைத்திருக்கிறேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் செய்தேன். நாடு கடத்தப்படுகையில் கொண்டு போவது போல என் பொருட்களை பகல் வேளையில் வெளிக்கொணர்ந்தேன். மாலையில் என் கைகளால் சுவரில் துளையிட்டேன். இருள் சூழ்ந்ததும் அவற்றை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் கண் முன்னே வெளியேறினேன். காலையில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, கலகம் செய்யும் வீடாகிய இஸ்ரேல் வீட்டார் உன்னிடம் நீ செய்கிறது என்ன என்று கேட்கவில்லையா? நீ அவர்களுக்கு சொல், எருசலேமில் இருக்கும் மக்கள் தலைவனையும் அவனிடம் இருக்கும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். நீ சொல், உங்களுக்கு நான் ஓர் அடையாளமாக இருக்கிறேன். நான் செய்தது போல அவர்களும் செய்யப்படும். அவர்கள் நாடு கடத்தப்பட்டோரையும் சிறைப்பட்டோரையும் செல்வர். அவர்களின் தலைவன் இருளில் தோளில் சுமையுடனே மதிலினூடே வெளியேறுவான். அவனை வெளிக்கொணர்வதற்காக மதிலை குடைவார்கள்.
கண்களால் நாட்டை பார்க்காதபடி அவன் தன் முகத்தை மூடிக்கொள்வான். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 164. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன், உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீர் அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுக்கலாம், தனிமையும் வெறுமையுமே என்றும் தொடரலாம். இறைவா, நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உண்மை நெறியில் செல்வதால் உலகம் வெறுக்கலாம், உரிமைக்காக உழைப்பதனால் உயிரை சிதைக்கலாம். பொது நலனை பேணுவதால் பெயரை இழக்கலாம், வேதனையும் நெருக்கடியும் வாழ்வில் நிலைக்கலாம். இறைவா, நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அன்பு தேவன் நீர் அருகிருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உந்தன் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன் இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். வல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 18, 21, 22, 35 ஆகிய இறைவார்த்தைகள். மத்தேயு 18, 21, 22, 35 ஆகிய இறைவார்த்தைகள். பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். உங்களில் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சுதந்திர தின விழா கொடியெல்லாம் வாங்கியாச்சா? இந்த ஆண்டு ஸ்பெஷல் 75வது ஆண்டு 3 நாட்கள் கொடி பறக்க விடலாம். இல்லைன்னு சொன்னால் இரவு ஆனவுடன் அதை மாலை 5 மணிக்கு கொடி இறக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டு மட்டும் சிறப்பு அனுமதி. அதனால் நாமும் அதை நன்றாக செய்வோம். அன்பிற்குரியவரே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானம் ஆறுதல் தரக்கூடியது. வேதனையில் இருப்போருக்கு அது தேற்றுதலை தரக்கூடியது என்ற உணர்வோடு, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன், பாரும் இயேசுவே, என்னை பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்னை நடத்தும் இயேசுவே. இந்த பாடல் வரிகளை ஒரு சிறு குழந்தை ஒரு அப்பாவை பார்த்து சொல்வது போல, நாம் அனைவரும் கடவுளின் அன்பு பிள்ளைகள். நம்முடைய அப்பா இறை தந்தையை பார்த்து சொல்கின்ற ஒரு கற்பனை உணர்வோடு, அதே நேரத்திலே நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற வலிகளை இயேசுவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். எல்லாருக்கும் தெரியுமா? எளிதான பாடல் தான், கேட்டு பாடக்குள்ள பாடல் தான். பாடல் எண் 38, 3, 8. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன், உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன், பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற கவலை துன்பங்களை இயேசுவின் பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். தாங்க முடியாத துயரங்கள் உண்டு, யாரிடமும் சொல்ல முடிவதில்லை, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மட்டுமே சொல்லி எழ முடியும். அப்படிப்பட்ட துக்கங்களை, அப்படிப்பட்ட துக்கங்களில் இருக்கின்ற மனிதர்களை இயேசுவின் பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன், கவலை என்னில் பெருகும் போது கலங்கி போகின்றேன், வெளியில் சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகின்றேன், யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட,
பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. சில நேரங்களில் பிறருடைய வெறுப்புக்கும் நகைப்புக்கும் நாம் ஆளாக்கப்படுகிறோம். நாம் அறிந்திராதவை நம்மீது சுமத்தப்படுகின்றன. நாம் நம்பியிருந்த மனிதர்கள் கைவிட்டு விடுகின்றார்கள். ஒருவேளை இவை நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களாக இருக்கலாம். கைவிடப்பட்ட இயேசு, அவரை பின்தொடர்ந்த வந்த மக்கள் ஒழிக ஒழிக என்று கோஷமிடுகின்ற அளவிற்கு மக்களால் நிராகரிக்கப்பட்ட இயேசு நமக்கு ஆறுதலாக நம் மத்தியிலே வீற்றிருக்கிறார். நம்முடைய வெறுமைகளை, நம்முடைய கவலைகளை அவருடைய பாதம் வைப்போம். உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன், நம்பும் மனிதர் விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. வழியில் சில நேரங்களிலே பழிகள் நம் மீது விழுந்து விடுகின்றன. இனி இந்த காரியமே வேண்டாம் என்று நாம் விலகி நிற்கின்ற அளவிற்கு சோகங்கள் நம்மை தாக்குகின்றன. அப்படிப்பட்ட நேரங்களை இந்த வேளையிலே நம் இயேசு இரட்சகரிடம் எடுத்துச் சொல்வோம். வழியில் பழிகள் குவியும் போது குலைந்து போகின்றேன், எழுந்து நிற்க முடியாமல் வாடி வதங்கினேன். வழியில் பழிகள் குவியும் போது குலைந்து போகிறேன், எழுந்து நிற்க முடியாமல் வாடி வதங்கினேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. மார்த்தாள் மரியாள் வீட்டிலே ஆண்டவர் இயேசு சென்ற பொழுது, மார்த்தா நான் தனியாக விட்டுவிடப்பட்டேனே ஆண்டவரே என்று சொன்ன பொழுது, மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார், அவரிடமிருந்து இது எடுக்கப்பட மாட்டாது என்று இயேசு சொன்னார். அதனுடைய அர்த்தம், இயேசு சந்தித்த சவால்களுக்கு மத்தியிலே மரியாவின் உடனிருப்பு ஆறுதலாக இருந்தது. மிகுதியான அன்பை மரியாவிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். மனிதர்களாகிய நாம் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாக இருக்கலாம், அலுவலகத்திலாக இருக்கலாம், தனிமை, வெறுமை, அன்பு இல்லாமை, ஏற்றுக்கொள்ளப்படாமை இவற்றை அனுபவிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு ஒருபோது நம்மை விட்டு விலகிச் செல்வதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் சொன்னவர் நம்பத்தக்கவர். இயேசுவே நமக்கு ஆறுதல், இயேசுவே நமக்கு சமாதானம். தனிமை வெறுமை வாட்டும் போது வதங்கி போகின்றேன்,
அன்பின் பெருமை அறியாமல் அமைதி இழக்கின்றேன். தனிமை வெறுமை வாட்டும் போது வதங்கி போகிறேன். அன்பின் பெருமை அறியாமல் அமைதி இழக்கின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. நோய்கள், துன்பங்கள், மனநோய்கள், உடல் நோய்கள், உள்ளத்தை அழுத்துகின்ற பாரங்கள், ஏமாற்றங்கள், இவை யாவற்றிலுமிருந்து இயேசு இரட்சகர் நமக்கு சுகம் தருகிறார், விடுதலை தருகிறார். நோய்கள் நொடிகள் தாக்கும் போது நலிந்து போகின்றேன், நலமடைய முடியாமல் நொந்து அழுகின்றேன். நோய்கள் நொடிகள் தாக்கும் போது நலிந்து போகின்றேன், நலமடைய முடியாமல் நொந்து அழுகின்றேன். யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்வோம். கல்வாரி நாயகன் இயேசு நம் மீட்புக்காக, நம் ஆறுதலுக்காக, நம் சமாதானத்திற்காக தன்னையே முழுமையாக கையளித்தவர். நம் துன்பங்களை தாங்கிக் கொண்டவர், நம் பிணிகளை சுமந்து கொண்டவர், நமக்காக பலியானவர். இதோ அவரது ஆலயத்திலே குழுமி இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் காண்கிறார். மகனே என்று அழைக்கிறார், மகளே என்று அழைக்கிறார். இன்று அவர் உண்மையான சமாதானத்தை நமக்கு வாக்களிக்கிறார். நம்முடைய மனக்கண்முன் இயேசு நிற்பதை உணர்வோம். இயேசு நம்முடைய வலதுகரம் பற்றி நமது தோள்பட்டையை தட்டி மகனே மகளே என்று கூப்பிட்டு ஆறுதலின் வார்த்தைகளை சொல்லி அரவணைப்பதை உள்ளத்தால் உணர்வோம். நம் தெய்வம் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாரையும் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த வேளையிலே அவரை நாடி வந்திருக்கிற நம் அருகில் இருக்கிறார். நம்மை ஆற்றுகிறார், தேற்றுகிறார், குணப்படுத்துகிறார். குழந்தை தாயின் கரங்களை பற்றி பிடிப்பது போல, குழந்தை நம்பிக்கையோடு தந்தையின் கரத்தை பற்றி பிடிப்பது போல, அவருடைய அன்பு பிள்ளைகளாகிய நாம் அவருடைய திருக்கரங்களை பற்றி பிடிப்போம். இயேசுவின் திருக்கரங்களை பற்றி பிடிப்போம். நம்முடைய வேதனைகளை அவர் அறிகிறார். நமக்கு ஆறுதலாக அவர் இருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடுவோம். இயேசுவே என் அருகிலிரும், இயேசுவே எங்கள் குடும்பங்களிலிரும், இயேசுவே எங்கள் கவலைகளை போக்கியருளும், நாங்கள் வாழ்வில் அனுபவிக்கின்ற தடைகளை எங்களுக்காக விலக்கித் தாரும் என்று நம்பிக்கையோடு அவரிடம் சொல்வோம். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே,
கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கையை பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. இறை இயேசுவில் பிரியமானோரே, 3 இறை வார்த்தைகளை நற்செய்தி வாசகமாக வாசிக்க கேட்டோம். வாழ்வில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த இறை வார்த்தைகள் தான் உண்மை தத்துவமாகும். மனிதர்களாகிய நாம் பலவீனர்கள், வைராக்கிய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் இப்படி சொல்லிட்டானே, இவ இப்படி செய்துட்டாளே என்பது தான் நம்முடைய உள்ளத்திலிருந்து நமக்கு அதிக வேதனையை தரக்கூடிய அனுபவங்களாக இருக்கின்றன. இயேசு மன்னிக்க வேண்டும், முற்றிலும் மறந்துவிட வேண்டும். குற்றங்களை, பாவங்களை, உங்களுக்கு எதிராக செய்யப்பட்ட தீங்குகளை ஒருபோதும் மனதிலே வைத்திருக்காதீர்கள் என்று அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நீ ஆலயத்திற்கு காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது அங்கே உன்னுடைய சகோதரன் அல்லது சகோதரியோடு உனக்கு மனத்தாங்கல் இருந்தால் அவ்விடத்திலேயே உனது காணிக்கை வைத்துவிட்டு முதலில் சென்று அவரோடு நல்லுறவு ஏற்படுத்திவிட்டு பின்பு வந்து உனது காணிக்கையை செலுத்து என்று அவருடைய போதனையின் துவக்கத்திலே பேசினார். அவருடைய கல்வாரி பாடுகள் நிறைவாக, தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அவருக்கு எதிராக அத்தனை தீங்குகள் செய்தவர்களையும் முழுமையாக மன்னித்தார். பேதுரு கொஞ்சம் கர்வத்தோடு என்று சொல்வோமே இயேசுவிடம் சென்று இந்த கேள்வியை கேட்கிறார். ஏன் கர்வம் என்று சொல்கிறோம்? விடுதலை பயணம் சொல்கிற உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக தப்பு செய்தால் நீ 3 முறை கட்டாயமாக மன்னிக்கணும்ப்பா, அதுக்கப்புறம் தான் புகார், அப்படியெல்லாம் அப்படி என்று. இவர் இந்த பாரம்பரியத்தை சார்ந்தவர். இப்பொழுது இயேசுவோடு இணைந்து இயேசுனுடைய போதனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே இயேசுவின் போதனையை உள்வாங்கிவிட்டார் என்கின்ற ஒரு கர்வத்தோடு என்னுடைய சகோதரன் பாவம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் என்ற கேள்வியை கேட்டுவிட்டு பதிலையும் அவர் சொல்கிறார். இதுதான் கர்வம். 7 முறை மட்டுமா? ஏன்னா அவங்களுடைய பாரம்பரியம் 3 முறை என்று சொல்கிறது. இயேசுவின் பாரம்பரியம் மன்னித்து விடு என்றே சொல்கிறது. அப்போ 7ன்னு சொன்னனால கொஞ்சம் கர்வம் இருக்கும். காலரை தூக்கி விட்டு 7 முறை மட்டுமான்னு கேட்டேன். ஆனால் இயேசுவின் பதிலோ அன்பிற்குரியோரே கன்னத்தில் அறைந்தால் போல் இருந்தது. 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன், மன்னித்து கொண்டே இரு. திருப்பாடல் 110:10. நம் குற்றங்களுக்கு ஏற்ப கடவுள் நம்மை நடத்துவதில்லை, நம் பாவங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை தண்டிப்பதில்லை. மிக அருமையான ஒரு இறைவார்த்தை. நம் கடவுள் மன்னிப்பவராக இருப்பதனால் நாம் மன்னிப்பவராக இருக்க வேண்டும். நற்செய்தி வாசகத்தின் நிறைவு இப்படித்தான் இருந்தது. அவ்வாறே நீங்களும் உங்கள் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். அப்ப நிபந்தனை, நீ மன்னிப்பு பெறுவது என்பது நீ மன்னிக்கின்ற வகையை பொறுத்திருக்கிறது. எனவே இறைவனுடைய மன்னிப்பை அல்லது உள்ளத்தின் ஆழத்திலே சமாதானத்தை பெறுவது என்பது நாம் மன்னிக்கின்ற தன்மையை பொறுத்து அமைகின்றது. எனவே மன்னிப்போம், குற்றங்களை மறப்போம், உள்ளத்திலே மகிழ்ச்சியை அனுபவிப்போம், சமாதானத்தோடு வாழ்வோம். ஆமீன். பாடல் எண் 305.
எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன் என்னோடு இணைத்து தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்பு சகோதரமே, நாம் இணைந்து ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவையென்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருள் கொடையே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் நாங்கள் கிறிஸ்து வழியாக மீட்படைய திண்ணமாய் பயன்படுகின்றது. ஆகவே விண்ணக தூதரணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழ்ச்சியை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இறைவா, இன்று உமக்கு நன்றி பலி செலுத்தி ஜெபிக்கின்ற ரிஷ்மா என்னும் அன்பு மகளை நிறைவாக ஆசீர்வதியும். இந்த மகளோடு தங்கியிருப்பீராக. இந்த மகளுடைய வாழ்விலே நீர் துணையாக இருந்து எப்போதும் உயர்வான முன்னேற்றமான வளமான வாழ்வை வாக்களிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மகளுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து நலன்களால் நிரப்பும். உடன் பிறந்த சகோதரி ஆசீர்வதியும், பெற்றோரை ஆசீர்வதியும். இந்த வீட்டாரோடு தங்கியிருந்து எல்லா நன்மைகளாலும் நிரப்பும்படியாக ஏதாவது தடைகள் கஷ்டங்கள் இருந்தால் அவை அனைத்தையும் மாற்றி என்றும் உயர்வை வாக்களிக்கும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட தேவைகளோடு இத்திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு இரட்சகரை ஆசீர்வதிப்பீராக. இறந்து போனோருக்காக ஜெபிக்கிறோம். காலம் சென்ற நாகமணி, முத்தம்மாள் இவர்களுடைய விண்ணக வாழ்விற்காக ஜெபிக்கின்றோம். முடிவெல்லாம் பேரின்ப வீட்டிற்குள் இவர்களது ஆன்மாவை சேர்த்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். வானினின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனதான்மா நலமடையும், எனதான்மா நலமடையும்.
பாடல் எண் 421. இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. திசை தெரியாத மரக்கலம் போல திரிந்திடும் வாழ்வு உனதொளி காண. கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய், கலங்கரை தீபம் எனக்கு நீயாவாய். நலம் தரும் வானின் உணவெனவாராய். இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. இக வழியாகி அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். இக வழியாகி அக ஒளியாவாய், பகைமையை நீக்கி புது உறவாவாய். தகுதியில்லாத எளியேனை தேடி, தகுதியில்லாத எளியேனை தேடி எழுந்துள்ளம் வாழ இறைவனே வாராய். இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. பழம்பெரும் பாவ பழியினை நீக்க வளம் தரும் தேவ மகனுனை ஏற்று. பழம்பெரும் பாவ பழியினை நீக்க வளம் தரும் தேவ மகனுனை ஏற்று. புது மனுவாக புனிதத்தில் உயர்ந்த, புது மனுவாக புனிதத்தில் உயர்ந்த புண்ணியனே என் இறைவனே வாராய். இறையவனே என் வழித்துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழையில் வாழ்க வாழ்க வாழ்க. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவும் எங்களை உம்மோடு ஒன்றிக்க செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக.
அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு நிறையாசீர் வழங்குவாராக. ஆமென். ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி. இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருடன் வானோரணிகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்பேன். இயேசுவே ஆண்டவர், உயிர்த்த மகிமையின் ஆண்டவர், எல்லா மனிதருடன் வானோரணிகளுடன் உம்மை பணிந்து ஆராதிப்பேன். நம் இயேசு இரட்சகன் நம் காயங்களுக்கு கட்டுப்படுபவர் நம் அருகில் இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னவர் நம்மை உற்று நோக்குகிறார். நான் விரும்புகிறேன் நலம் பெறுக என்று சொன்னவர் நம் அருகில் இருக்கிறார். தெருக்கள் வீதிகளிலே பயணமான அதே இயேசு, நோயாளர் பலரை தொட்டு நலமாக்கி இயேசு, ஆறுதலின்றி தவித்தவர்களுக்கு தேற்றரவாளராக அடைக்கலமாக இருந்த அதே இயேசு நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்வோம். அதிசயங்களின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் செய்யும் என்று சொல்வோம். இந்த நாளிலே இந்த ஒரு காரியம் என்னுடைய வீட்டை குறித்த, என்னுடைய பிள்ளையை குறித்த, வருங்காலத்தை குறித்த இந்த ஒரு காரியம் மிகவும் நெருடலாக இருக்கிறது. ஆண்டவரே, இதோ நற்கருணையிலே உம்மை உற்று நோக்குகின்ற என்னை ஆசீர்வதித்து, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து, இந்த நெருடலை, இந்த இடர்பாட்டை, இந்த தடையை நீக்கித்தாரும் என்று நம்பிக்கையோடு கேட்போம். இயேசு சொல்கிறார், மகனே மகளே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாடலின் 50 பாடி ஜெபிப்போம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள்
புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பேராற்றலோடு நற்கருணையிலே நம் ஆண்டவர் இயேசு வீற்றிருக்கிறார். இதோ இங்கிருந்து அவருடைய ஆலயத்தில் குழுமி நிற்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அதே இறை வார்த்தையை சொல்கிறார், மிக விரைவாக உன்னுடைய துன்பங்கள் அகன்றுவிடும், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனை, இன்று உன்னை வாட்டி வதைக்கின்ற துன்பம் மிக விரைவாக நீங்கிவிடும் என்று சொல்கிறார். நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். இது இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை தொடர்ந்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் தருகின்ற மகிழ்ச்சி நிரந்தரமானது, அதை உங்களிடமிருந்து யாரும் ஒருபோதும் பறித்து கொள்ள முடியாது. அன்பு சகோதரமே, இந்த நாளிலே வேதனையோடு அவருடைய ஆலயத்திற்கு கடந்து வந்திருக்கிறீர்களா? இயேசு சொல்கிறார், உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை குழப்பங்கள், நெருக்கடிகள், வேதனைகள் என்று கவலையோடு வந்திருக்கிறீர்களா? இயேசு சொல்கிறார், நான் தருகின்ற மகிழ்ச்சி நிரந்தரமானது, அதை உங்களிடமிருந்து யாரும் ஒருபோதும் பறித்து கொள்ள முடியாது என்று. நம்முடைய வேதனை துக்கங்களை இயேசுவின் பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். இந்த ஜெப வேளையிலே பழைய ஏற்பாட்டிலே வருகின்ற யோபு ஆகமத்தை மன கண்முன் கொண்டு வருவோம். அனைத்தையும் இழந்தார், துன்பத்திற்கு மேல் துன்பம், நெருக்கடிக்கு மேல் நெருக்கடி, வாழ்வை கூட ஏன் இந்த வாழ்க்கை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெரிய துன்பங்களை அனுபவித்தார். அன்பு சகோதரமே, இருப்பினும் அவர் கடவுள் நம்பிக்கையை கைவிட்டு விடவே இல்லை. தன்னுடைய நண்பர்கள் அவரை பார்த்து, இன்னமுமா நீ உன் ஆண்டவரை நம்புகிறாய் என்று கேட்ட பொழுது, ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக என்று கடவுளை புகழ்ந்தார், கடவுளிலே நம்பிக்கை கொண்டார். அன்பு சகோதரமே, இந்த வார்த்தை, ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய திருப்பெயர் போற்றப்படுவதாக, என்னுடைய வாழ்வின் லாபமோ நஷ்டமோ, என்னுடைய வாழ்வின் உயர்வோ தாழ்வோ, இன்று நான் அனுபவிக்கின்ற எதுவாக இருந்தாலும் என் ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு இயேசுவே என்று கூப்பிடுவோம். இழந்த அனைத்தையும் 4 மடங்காக யோபு பெற்றுக்கொண்டார் என்பது இறை வார்த்தை. ஒருவேளை சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை செல்வங்களை இழந்திருக்கலாம், ஒருவேளை நம்பிக்கை இழந்திருக்கலாம். கடவுளை நம்புவோர் கைவிடப்படுவதில்லை. இந்த யோபு பெற்றுக்கொண்டது போல 4 மடங்காக பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு அத்தனை துயரங்களையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் மாற்றங்களையும் ஆண்டவரின் பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம்.
இயேசு இரட்சகரே, வாழ்வின் பல்வேறு தேவைகளை சொல்லி ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் அருகிலிரும். பொருளாதார நெருக்கடிகள் துன்பங்களை சொல்லி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத குறைபாடுகளை சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அருகிலிரும். படிப்பு தேவைகளை உமது திருப்பாத ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கின்ற அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதையும் அவர்கள் விரும்பி தேடுகின்ற நல்ல வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு நீர் வழங்குவீராக. இயேசு இரட்சகரே, எங்களோடு உடன் பயணிப்பீராக. எங்கள் வீடுகளில் தங்கியிருப்பீராக. எங்கள் வீட்டிற்குள் இருக்கின்ற நிம்மதி குறைவுகளை எடுத்து மாற்றுவீராக. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுடைய நிறைவான சமாதானத்தினால் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் நிரப்புவீராக. உழைப்பை ஆசீர்வதையும். உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் வேலை பார்ப்போரை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களோடு தங்கியிரும். உழைப்பின் பயனாக போதுமான உயர்வான பொருளாதாரத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தாரும். பிள்ளைகளின் வாழ்வில் இருக்கின்ற தடைகள், திருமண தேவைகள், வீடு கட்டுகின்ற தேவைகள் திரு பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு அவற்றை நிறைவேற்றி தாரும். நோய்கள் துன்பங்களிலிருந்து விடுதலை தாரும். தொடர் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருப்பவரை குணப்படுத்துவீராக. இயேசுவே, நான் விரும்புகிறேன் நலம் பெறுக என்று சொன்னவரே, என்னை குணப்படுத்தும் என்று கேட்கிற சகோதரனை சகோதரியை இந்த நாளிலே சந்தித்து குணப்படுத்துவீராக, தேற்றுவீராக. எல்லா கடினமான சூழலையும் திருப்பாத ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, பெரும்பாலான குடும்பங்கள் அதிகமான குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி தவிக்கின்ற நபர்களினால் சமாதானத்தை நிம்மதி இழந்து நிற்கின்றன. அந்த குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலாக வரும்படியாக, அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி கிடக்கின்ற அத்தனை பேரும் அந்த அடிமை போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற அருள் புரியும்படியாக மன்றாடுகிறோம். குழந்தை செல்வத்திற்காக விண்ணப்பிப்போரை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட தேவைகளை அறிபவரே, இன்று ஆசீர்வதையும். எங்கள் உள்ளத்து ஏக்கங்களை நிறைவேற்றித்தாரும். எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீயும் சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மாண்பியர் கீதம் பாடி இறைவனின் அருளை பெற்று மகிழ்வோம். மாண்புயரிவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை
இன்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடன் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாண்டுகின்றோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள தேவனே ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள தேவனே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். அன்பிற்குரியவரே, இன்று இந்த வழிபாட்டில் பங்கேற்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை, நன்றியினை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல நம் அனைவருக்கும் நேர்ச்சை கஞ்சி வழங்கப்படுகிறது. திரு ஜோஸ் கில்பர்ட் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி கூறி இன்று இந்த நேர்ச்சை கஞ்சியை அன்பளிப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியினை, ஜெபத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அனைவரும் நேர்ச்சை கஞ்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றேன். பாடல் எண் 700. ஞானம் நீரை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நீரை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நீரை கன்னிகையே,